வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எபிசைக்ளாய்ட் எப்படி வரைவதுங்கிறத பார்க்க போகிறோம். எபிசைக்ளாய்டுங்கிறது ஒரு லார்ஜ் சர்க்கிள் மேலே ஒரு ஸ்மால் சர்க்கிள் ரோல் ஆகும்போது அது கிரியேட் பண்ணுற பாத்து தான் நமக்கு எபிசைக்ளாய்டு. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த எண்டு இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஃபைனல் இந்த கர்வ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நமக்கு இந்த ட்ரேஸ் ஃபார்ம் ஆகுதுங்களா, இதுதான் நமக்கு எபிசைக்ளாய்டு கர்வ். சரிங்களா? தென் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள், அதாவது ஒரு கம்ப்ளீட் ரிவல்யூஷன்னா 360 டிகிரி அந்த ஸ்மால் சர்க்கிள் ரொட்டேட் ஆகணும். அப்போ அதோட ஆங்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் பேஸ் பண்ணிட்டு எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, அதோட ஆங்கிள் வந்து டீட்டா, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் இந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ரிவல்யூஷனுக்கு எண்டிங் பாயிண்ட், ஒன் ரிவல்யூஷனில் எண்டிங் பாயிண்ட், இதோட ஆங்கிளை மெஷர் பண்ணோம்னா இது ஈக்குவல் டு த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். Next, the problem: draw an epicycloid generated by a rolling circle diameter of 50 mm and the diameter of generating circle is 150 mm. Also draw tangent and normal to the curve from any point on the curve. சரிங்களா? இந்த கொஸ்டின்ல எபிசைக்கிளை டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் 2 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரோலிங் சர்க்கிள், அதோட டயாமீட்டரு 50 mm கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து ஜெனரேட்டிங் சர்க்கிள் அதோட டயாமீட்டர் 150 mm. ஒரு லார்ஜ் சர்க்கிள், ஒரு ஸ்மால் சர்க்கிள் தான் நமக்கு என்னது ரோலிங் சர்க்கிள். தென் அடுத்த கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, ஆல்சோ ட்ரா எ டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு தி கர்வ் ஃப்ரம் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ். எந்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட்ல நம்ம என்ன ட்ரா பண்ணணும், டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் லைன் ட்ரா பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும், ஒரு ரிவல்யூஷனுக்கு டீட்டா எவ்வளோன்னு தெரியணும். சரிங்களா? ஒரு ரிவல்யூஷனில் கொடுத்துக்கிற டயாமீட்டருக்கு டீட்டா எவ்வளோன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா டீட்டா ஈக்குவல் டு ஸ்மால் டி டிவைட் பை கேபிட்டல் டி. ஸ்மால் டிங்கிறது ரோலிங் சர்க்கிள் டயாமீட்டர், கேபிட்டல் டிங்கிறது ஜெனரேட்டிங் சர்க்கிள் டயாமீட்டர். இதை ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டு 360 டிகிரியால் மல்டிப்ளை பண்ணனா நமக்கு டீட்டா கிடைக்கும். இங்கே இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ரோலிங் சர்க்கிள் டயாமீட்டர் 50 mm கொடுத்துருக்காங்க, ஜெனரேட்டிங் சர்க்கிள் டயாமீட்டர் 150 mm கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டு 360ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 120 டிகிரி கிடைக்குது. அப்போ இந்த சர்க்கிள் ஒரு ஸ்மால் சர்க்கிள் ஒரு கம்ப்ளீட் ரிவல்யூஷனாக எவ்வளோ ஆங்கிள் தேவைப்படுது, 120 டிகிரி தேவைப்படுது. அப்போ டீட்டா ஈக்குவல் டு 120 டிகிரி. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு ரோலிங் சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதோட ரேடியஸ் கால்குலேட் பண்ணிங்க. டயாமீட்டரோட பாதி ரேடியஸ். சரிங்களா? இப்போ ரோலிங் சர்க்கிளோட டயாமீட்டர் 50 mm கொடுத்துருக்காங்க, அதோட ரேடியஸ் 25 mm. அடுத்து ஜெனரேட்டிங் சர்க்கிள்ங்கிறது லார்ஜ் சர்க்கிள், அதோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 150 mm, அதோட பாதி ரேடியஸ். சரிங்களா? இப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 75 mm. இப்போ என்ன பண்ணணும்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இந்த டோட்டல் ரேடியஸ் எவ்வளோ வருது, டோட்டல் நமக்கு எவ்வளோ வரும், 100 mm வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரு 100 mmக்கு ஒரு லைன், இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணுங்க. இன்க்ளைனா ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. சரிங்களா? இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து இதோட டைமென்ஷன் எவ்வளவு, 100 mm மார்க் பண்ணிடு. இப்போ லார்ஜ் சர்க்கிள் எவ்வளவு, 75 mm, ஸ்மால் சர்க்கிள் 25 mm ரேடியஸ். அதை பாயிண்டை மார்க் பண்ணணும். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ எவ்வளோ பண்ணணும், 75 mmக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. சரிங்களா? 75 mm எடுத்து மெஷர் பண்ணிட்டு அங்கே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். அடுத்து 25 mm. சரிங்களா? ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 25 இருக்கும். இந்த 25 மார்க் பண்ணுறோம். இப்போ இதுக்கு டைமென்ஷனிங் கொடுத்துருங்க, 75 mm and 25 mm. இப்போ இதுக்கு பாயிண்ட் நேமிங்கு இந்த வித ஆர்ஜ் ஓன் கொடுங்க. என் பாயிண்ட்டுக்கு இங்கே சி. சரிங்களா? இது வந்து ஸ்மால் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம், டீட்டா ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்கோம், 120 டிகிரி சொல்லியிருக்கோம். இப்போ ப்ரொடக்டர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த எண்டு பாயிண்டில் ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 120 mmக்கு 120 டிகிரியில் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. 120 டிகிரியில் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க.
அடுத்த ஸ்டெப் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இதோட ஆங்கிளை மார்க் பண்ணிடுங்க 120 டிகிரி. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு நமக்கு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரேடியஸு 25 mm ரேடியஸில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். சரிங்களா? இது ரோலிங் சர்க்கிள். தென் அடுத்த ஸ்டெப்பு ப்ரொடக்டர் வச்சு இந்த சர்க்கிள் நம்ம 12 டிவைட் பண்ணணும். 12 டிவைட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு, 360 டிகிரி. 360 டிகிரியை 12 டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும், 30 டிகிரி வரும். சரிங்களா? இப்போ 30 டிகிரிக்கு நீங்கள் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். 30 டிகிரியை நம்ம என்ன பண்ணோம், இந்த சர்க்கிளை டிவைட் பண்ணுறோம். எத்தனை பார்ட்ஸை டிவைட் பண்ணுறோம், 12 பார்ட்ஸை நம்ம டிவைட் பண்ணுறோம். 1 2 3 இப்போ 12 பாயிண்ட்ஸை டிவைட் பண்ணியிருக்கேன். தென் இதுக்கு நேமிங் கொடுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரிங்களா? உங்களோட நேமிங் எப்பயுமே எப்படி இருக்கணும்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் நேமிங் பண்ணணும். சரிங்களா? தென் இந்த லைனை ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? இந்த லைனை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்ம், ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் ஆகும். ஒவ்வொரு லைனையும் ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குள்ள லைன் ஜா பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப்பு இந்த ரேடியஸ், சரிங்களா, ஓ பாயிண்டில் கேம்பஸ் வச்சுட்டு 12, சரிங்களா, இந்த பாயிண்ட் இருக்குங்களா, 12 பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்க. இந்த ஆர்க் வந்து நம்மளோட 120 டிகிரி இன்க்ளைன் லைனை கட் பண்ணணும். சரிங்களா? அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து மறுபடி 1, சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் 11th பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆகும். இங்கிறது என்ன பண்ணணும், ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்க. சரிங்களா? அந்த ஆர்க் வந்து நம்மளோட 120 டிகிரி இன்க்ளைன் லைனை கட் பண்ணணும். சரிங்களா? இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து 2க்கும் 10க்கும் காமனாக ஆர்க் அடிக்கணும். இதே ஆர்க் எல்லாமே எதை பேஸ் பண்ணி அடிக்கணும், ஓ பாயிண்ட் பேஸ் பண்ணி ஆர்க் அடிக்கணும். அடுத்து 9க்கும் 3க்கும், அடுத்து 8 4 7 5, அடுத்தது 6. சரிங்களா? இது எல்லாத்தையும் அடிச்சிடுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த சென்டர் பாயிண்ட் ஒன்று இருக்குங்களா, அதுக்கும் நம்ம ஆர்க் அடிக்கணும். இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்டில் மெஷர் பண்ணிவிட்டு ஓவிலேருந்து சென்டர் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிவிட்டு கேம்பஸ் வச்சு ஓ பாயிண்டில் கேம்பஸ் வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிங்க. சரிங்களா? இந்த ரெட் கலர் லைனு சென்டர் பாயிண்ட். சரிங்களா? சென்டர் பாயிண்ட் ஆர்க். சரிங்களா? அடுத்து இந்த 120 டிகிரி நம்ம என்ன பண்ணணும், 12 டிவைட் பண்ணணும். சரிங்களா? இந்த சர்க்கிளை எத்தனையோ டிவைட் பண்ணியிருக்குமோ அதையே தான் இங்கேயும் டிவைட் பண்ணணும். 12 டிவைட் பண்ணணும். இப்போ நமக்கு எவ்வளோ ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 120 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி நம்ம டிவைட் பண்ணோம்னா 12 பார்ட்ஸாக டிவைட் பண்ணோம்னா நமக்கு 12 டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 10 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இங்கே ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஏதாவது ஒன்று இந்த லைனை பேஸ் பண்ணிவிட்டு இந்த லைனை பேஸ் பண்ணி ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த இன்க்ளைன் லைன் பேஸ் பண்ணிவிட்டு ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 10 டிகிரியை மார்க் பண்ணுங்க. சரியா? 10 டிகிரியை மார்க் பண்ணதும் அந்த 10 டிகிரி மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன ட்ரா பண்ணணும், இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணணும். சரிங்களா? 12 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 10 டிகிரிக்கு மார்க் பண்ண பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 120 டிகிரியை 12 டிவைட் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பு இந்த கர்வ் ட்ரா பண்ணாங்களே, கர்வ் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நம்ம கர்வ் ட்ரா பண்ணோமா, அந்த கர்வும் இந்த 10 டிகிரி டிவைட் பண்ண இந்த லைனை மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு நேம் கொடுங்க. சரிங்களா? அது எந்த பாயிண்ட் கொடுக்கணும்னா இந்த சென்டர் பாயிண்ட். சரிங்களா? சென்டர் பாயிண்ட் எங்கே டச் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம நேம் கொடுக்கணும். C1 C2 C3 C4 C5 C6 C7 C8 C9 C10 C11 C12. நம்ம 12 டிவைட் பண்ணியிருந்தோம், 12 பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? அடுத்தது நம்ம கேம்பஸ் எடுத்துட்டு
இந்த சர்க்கிளோட ரேடியஸ், ஸ்மால் ரோலிங் சர்க்கிள் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 mm கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த 25 mm மெஷர் பண்ணிக்கோங்க. தென் C1 பாயிண்டில் C1 பாயிண்ட், சரிங்களா? C1 பாயிண்டில் கேம்பஸ் வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு, சரிங்களா, 1 இருக்குங்களா, இந்த ஆர்க்கை கட் பண்ணுங்க. சரிங்களா? இங்கே க்ரீன் கலரில் கட் பண்ணியிருக்கேன். இதை ஆர்க்கை கட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த லைனை இன்டர்செக்ட் பண்ணும். சரிங்களா? அடுத்து அளவை மாற்றாம அதே 25 mm C2வில் வச்சுட்டு இந்த செகண்ட் லைனை கட் பண்ணுங்க. செகண்ட் லைனில் ஆர்க் கட் பண்ணுங்க. அடுத்து C3யில் ஆர்க் தேர்ட் லைன். சரிங்களா? அடுத்து C4, சரிங்களா? C4ல் 25 mm வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபோர்த் லைனை கட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து C5ல் கேம்பஸை வச்சுட்டு இந்த ஃபிஃப்த்து ஆர்க்கை கட் பண்ணணும். சரிங்களா? ஃபிஃப்த்து பாயிண்டில் வர ஆர்க்கை கட் பண்ணணும். தென் சிக்ஸ்த்து, சரிங்களா? இங்கே வந்து என்ன இருக்கும்? இங்கே வந்து ஏன் இங்கே டச் ஆகுதுன்னா கரெக்டாக கட் ஆகுதுங்கன்னா இதோட ரேடியஸும் நம்மளோட சர்க்கிளோட ரேடியஸும் சேம். சரிங்களா? 25 mm தான். அதனால் இந்த பாயிண்ட் இங்கே டச் ஆகும். சரிங்களா? அடுத்து C7ல் வச்சு செவன்த்து இன்க்ளைன்டு கர்வுக்கு ட்ரா பண்ணுறோம். C7, அடுத்து C8, C9, C10, 11 அண்டு C12. C12 நமக்கு இங்கே என்ன ஆகும்? கோயின்சைட் ஆகும். ஏன்னா சேம் ரேடியஸ் ஈக்குவல் டு 25 mm. அப்போ இங்கே கரெக்டாக டச் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆர்க் அடிச்சுங்களே, இந்த ஆர்க்கை நம்ம ஜாயின் பண்ணணும். சரிங்களா? ஆர்க்கை ஜாயின் பண்ணோம்னா நமக்கு என்ன கர்வ் ஃபார்ம் ஆகும்? எபிசைக்ளாய்டு கர்வ் ஃபார்ம் ஆகும். இதை டார்க்காக ட்ரா பண்ணுங்க. சரிங்களா? அதேமாரி இப்போ நிறைய மிஸ்டேக் பண்ணுறது என்னன்னா இந்த இடத்துல இந்த ஸ்டார்ட் ஆகணும். சரிங்களா? நமக்கு என்னது கர்வ் வந்து இந்த 12th பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? என்ன பண்ணுறாங்க சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆர்க்லேருந்து ட்ரா பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஆனால் நமக்கு எங்கே இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டிங் பாயிண்ட் வந்தால் தான் நமக்கு என்னது 1 கம்ப்ளீட் ரிவல்யூஷன். சரிங்களா? இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இந்த பாயிண்டை விட்டுறது, 12th பாயிண்டை விட்டுட்டு ஃபஸ்ட் ஆர்க்லேருந்து ஆர்க், அதாவது எபிசைக்ளாய்டு கர்வ் ட்ரா பண்ணிடுவாங்க. சரிங்களா? அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. சரிங்களா? இது நம்மளுடைய எபிசைக்ளாய்டு கர்வ், ஃபைனல் கர்வ். அடுத்து எபிசைக்ளாய்டு கர்வ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் டேஞ்சன்ட் அண்டு நார்மல் லைன் ட்ரா பண்ணணும். சரிங்களா? டேஞ்சன்ட் நார்மல் லைனுக்கு நம்ம கொஸ்டினில் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா ட்ரா எ டேஞ்சன்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ். சரிங்களா? அந்த கர்வில் எந்த ஒரு பாயிண்டில் வேணாலும் நம்ம டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் லைன் ட்ரா பண்ணலாம். சரிங்களா? இப்போ இது நம்ம ட்ரா பண்ண கர்வு. இப்போ இதெல்லாம் நான் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இந்த ரெட் கலருங்க பாயிண்ட் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன்? எம் நேம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே இந்த சர்க்கிளோட ரேடியஸ், சரிங்களா, ரோலிங் சர்க்கிள் ரேடியஸ் எவ்வளவு? 25 mm. 25 mm கேம்பஸில் மெஷர் பண்ணிவிட்டு எம் பாயிண்டில் கேம்பஸை வச்சு இந்த சென்டர் லைனை கட் பண்ணணும். சரிங்களா? இந்த ரெட் கலர் லைன் தான் சென்டர் லைன். எங்கே கட் ஆகுதோ அந்த அங்கே ஆர்க் அடிக்கணும். சரிங்களா? நீங்கள் இந்த க்ரீன் கலர் ஆர்க் அடிச்சிருக்கேன். சரிங்களா? தென் இதுக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன்? எம் டேஷ்னு நேம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ எம்மையும் எம் டேஷையும் கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? எம்மையும் எம் டேஷையும் கனெக்ட் பண்ணுறோம். தென் அடுத்து இந்த எம் டேஷையும் ஓ பாயிண்டையும் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? எம் டேஷையும் இந்த ஓ பாயிண்டையும் கனெக்ட் பண்ணணும். எம் டேஷையும் ஓ பாயிண்டையும் கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த எம் டேஷ் ஓ லைனு இந்த நமக்கு என்னது இந்த 12th பாயிண்ட் எங்கே கட் ஆகுதுன்னு பாருங்கள். சரிங்களா? இதுதான் நமக்கு என்னது, இது ஜெனரேட்டிங் சர்க்கிளோட ரேடியஸ். சரிங்களா? இந்த பாயிண்ட் எங்கே டச் ஆகுதுங்களா? சரிங்களா? இந்த பாயிண்ட் டச் ஆகுது. இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம்? என்னன்னு நேம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த பாயிண்ட்டுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம். இந்த எம்மையும் எண்ணையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அது நம்மளுடைய கர்வோட நார்மல் லைன். சரிங்களா? இதை ட்ரா பண்ணும்போது டார்க்காக ட்ரா பண்ணியிருக்கு. சரிங்களா? இது நார்மல் லைன். இந்த எண்டில் என் டேஷ் நேம் கொடுத்துருக்கோம். இப்போ என் டேஷ்னுங்கிறது நார்மல் லைன். சரிங்களா? அடுத்து
டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணணும். சரிங்களா? நார்மல் லைனுக்கு பர்பெண்டிகுலராக லைன் ட்ரா பண்ணணுமா, அது டேஞ்சன்ட் லைன். இங்கே ப்ரொடக்டர் வச்சுட்டு 90 டிகிரி மார்க் பண்ணிடுங்க. இல்லைன்னா செட் ஸ்கொயர் வச்சு உங்கள் இந்த லைனுக்கு என் டேஸ்க்கு பர்பெண்டிகுலர் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கு டி டேஷ்னு நேம் கொடுத்துருங்க. இப்போ என் டேஷ்னுங்கிறது நார்மல் லைனு, டி டேஷ்னுங்கிறது டேஞ்சன்ட் லைன். சரிங்களா? இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் வரும்னா, இந்த இடத்துல இந்த டேஞ்சன்ட் லைனு, சரிங்களா, இந்த டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சிருக்கும்ல, இந்த டேஞ்சன்ட் லைன் வந்து கர்வு கிராஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? நிறைய பேர் இந்த கர்வில் கிராஸ் ஆகிற மாதிரி போடுறாங்க. அது டேஞ்சன்ட் லைன் கிடையாது. பர்ஃபெக்டாக 90 டிகிரி எடுத்து ட்ரா பண்ணணும். இந்த டேஞ்சன்ட் லைன் என்னவா இருக்கணும், இந்த பாயிண்டை மட்டும் டச் பண்ணி போகணும். சரிங்களா? தொடுகோடுன்னு சொல்லுவாங்க. இந்த தொடுகோடு இந்த கருவை தொட்டுட்டு தான் போகணும், தவிர்த்து இந்த கருவுக்குள்ளே கிராஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மிஸ்டேக் பண்ணுனா உங்களோட டயக்ராம் தப்பு. சரிங்களா? டேஞ்சன்ட் லைன் நார்மல் லைன் தப்பாக வரைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த மிஸ்டேக்கை வராமல் நீங்கள் ட்ரா பண்ணுங்க. தென் எபிசைக்கிள் கர்வ் ட்ரா பண்ணிட்டோம். இதில் டி டேஷ்னுங்கிறது டேஞ்சன்ட் லைனு, என் டேஷ்னுங்கிறது நார்மல் லைன். சரிங்களா? ஃபைனலாக கம்ப்ளீட்டாக டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன மென்ஷன் பண்ணோம், ஆல் டைமென்ஷன் ஆர் இன் எம்எம். சரிங்களா? இதை மென்ஷன் பண்ணணும். தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.